டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். நம்ம கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் நடிச்ச படம். அவர் இந்த படத்துல நடிக்க மட்டும் இல்லைங்க, ஒன் ஆஃப் த ரைட்டர் இந்த படத்துல. அப்படின்னா பாத்துக்கோங்க எப்படினாலும் கேர் ஆயிட்டேன். சரி, இந்த படத்தை எழுதி இயக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீத்து முகமது தாஸ் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்தை இயக்கியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. கூட வந்து யாஷும் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ அங்கங்க ஒரு சில இதெல்லாம் மாடிஃபிகேஷன்லாம் சொல்லியிருப்பார் போல, கதையில ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பார் போல, அதனால யாஷ் போட்டிருக்காங்க. மேபி அவர் அடுத்த டைரக்ஷன் கூட ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகலாம் அப்படின்ட்டு என்னோட யூகம். சரிங்களா? இந்த டாக்ஸிக், இந்த படத்து பேரு டாக்ஸிக். டாக்ஸிக்னு பேரை கட்டுறது நம்மளே போயிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிருக்கணும். இருந்தாலும் நான் போயிட்டேன், எதிர்பார்ப்புகளை எடுத்துக்கொண்டு நான் போனேன். ஆனா அங்கே எதிர்பார்ப்புகள் என்னை செருப்ப கைட்டு அடிச்சிச்சு. அந்த படத்தை பத்தி இன்னைக்கு நான் பார்க்க போறேன், ரிவ்யூ பார்க்க போறேன். ஆனஸ்ட் ரிவ்யூ. உண்மையா சொல்றேன், 150 ரூபா யாராவது காசு வச்சிருந்தீங்கன்னா அந்த காசை தயவு செய்து ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுருங்க, மனசார சாப்பிட்டுருங்க, நல்ல கடையா பார்த்து. இல்லையா ஒரு ஷவர்மா வாங்கி சாப்பிடுங்க. இல்லையா ஒரு ஃப்ரெண்டுங்களுக்கு போய் ஒரு மசால் பூரி, பானிபூரி, டீ காலில் டீ பிஸ்கெட்டாச்சும் வாங்கி கொடுங்கடா ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நாள். 150 ரூபா இந்த கடை தேட்டர்ல கொடுக்காதீங்கடா. மன வேதனையா இருக்குதுடா எனக்கெல்லாம். என்னடா படம் எடுத்து வச்சுக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன 150 ரூபா கொடுத்து உள்ள வரவங்க எங்களை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்குதா? நான் அந்த படத்துல பார்த்தா ஹீரோ பண்ற வேலைலாம் பார்த்தா பைத்தியக்கார வேலை மாதிரி தான் பண்ணிருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தெரியும், டேய் இந்த படத்துல நீ பைத்தியமா இல்ல நாங்க பைத்தியமா இதை பார்த்துக்கிட்டு இருக்குமேன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இதுல 3 ஹீரோயின். நயன்தாராலாம் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அக்கா கேரக்டருக்கு போயிட்டாங்க. ஏன்னா வயசாயிட்டாங்க அப்படின்னு அக்கா கேரக்டருக்கு அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க போல. நயன்தாராவை பாதி படத்துல போட்டு தள்ளுவாங்க. சரி, இன்னும் 2 ஹீரோயின் இருக்காங்க, கீரா அத்வானி அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தவங்க வந்து பேர் வந்து ஏமா அம்மாவோ தெரியல எனக்கு சத்தியா பேர்லாம். கீரா அத்வானின்னு இருப்பாங்க. படம் ஃபுல்லா இந்த ஹீரோவோட முழு வேலையை என்னன்னா காஜி தான். அதாவது தம் அடிக்கிறது, பொண்ணு தூக்கி போட்டு அடிக்கிறது, பெட்ல தூக்கி போட்டு ரசமோசா அடிக்கிறது, அப்புறம் எவனையா தூக்கி போட்டு மிதிக்கிறது. இதுதான் படம் ஃபுல்லா. இதுதான் படம் ஃபுல்லா. படத்துல ஏதாவது ஒரு கதை, இந்த கதை வந்து ஒரு கேங்ஸ்டரு நல்லா அடி தட்டி ரத்தம் தெரிக்க அந்த மாதிரி ஒரு படம் தான். ஏ சர்டிஃபிகேட் வேற இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படம் நான் தாண்டா கதை அப்படின்னு உள்ள போய் உட்காந்து பார்க்கும் போது தான் நமக்கு தெரியுது, 150 ரூபா நம்ம கிட்ட இருந்து வாங்கறதுக்காக கதையா ஏதாவது கதை எடுத்து வச்சுக்கிறானுங்க. எதுக்குடா? இதுல ஒரு ஐமேக்ஸ் எல்லாம் 400 ரூபாய் 1500 ரூபாய்லாம் பெங்களூர்ல சார்ஜ் பண்ணிருக்காங்களா ஐமேக்ஸ்ல. ஏய், எனக்குலாம் 150 ரூபா கொடுத்ததுக்கே எனக்கு மனவேதனை ஆயிடுச்சு. ஐமேக்ஸ்ல போய் 500 ரூபாய் 1500 ரூபாய் கொடுத்து பார்த்தவன் கதிலாம் அரோ கதி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏய், என்னதான்டா படம் எடுத்து வச்சிருக்கேன். நயன்தாராக்கா இந்த படம் ஃபுல்லா வாயில ஊதி தள்ளினேக்குறானுங்க. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு லோடு லாரி சிகரெட் இந்த படத்துல காலி பண்ணிட்டு இருப்பாங்க, சுருட்டு சிகரெட் எல்லாம் சேர்ந்து. நயன்தாராக்கெல்லாம் போட்டு அடி வலின்னு வலிக்கிறாங்க. 2வது பாட்டுல கஞ்சாலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்துல. ஆமா, நான் படமே தெரியல. படம் போய் உட்காந்து பாக்குறான், ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுதுடா, 150 ரூபா எங்களுக்கு நஷ்டம். 3.25 மணி நேரங்க இந்த படம். எப்படா இன்டர்வல் வெயிட் பண்ணா 3.25 மணி நேரம் படம். 3.25 மணி நேரம் நம்மளை வச்சு செஞ்சுக்கிறாரு. இந்த படத்துல ஹீரோயினை வச்சு செய்யறாரோ இல்லையோ, அதுவும் 2 ஹீரோயினை வச்சு செய்யறாரோ இல்லையோ, ஆடியன்ஸ் எங்க எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு. உண்மைதான். இந்த படத்துல கொடுமான்ட்டு தேட்டர்ல போய் வெயில் கொடுமுன்னு போய் உட்காந்தா எங்க தலைமை நாங்களே மண்ணாரி கொட்டுன கதையாகி போச்சுங்க. படத்துலலாம் எடுத்து போயிட்டானுங்க நிஜமா. அவன் இது ஃப்ரீ ஃபயர் விளையாடுனுக்குறான், பப்ஜி விளையாடுனுக்குறான், ஏதோ கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல செகண்ட் ஹாஃப்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நூலாயிட்டானுங்க இந்த படத்துல. இந்த படத்துல என்ன கதை அப்படின்னா, உண்மையா இந்த படம் ஓபன் பண்ணதுல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கதைனா என்னன்னே தெரியலங்க. ஏதோ இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, ஏது பண்றாங்க, ஏதாவது தங்கம் கடத்த, கேஜிஎஃப் எல்லாம் தங்கம் கடத்துவாங்க, அதுக்காக கோலார் ஃபேக்டரியில் நடக்கிற ஒரு கதையா இருக்கும். இதுல கதையே கிடையாது. ஏன்னா இதுல என்ன கதைனே தெரியல. இவரு யாரு, இவங்க அப்பா வந்து சின்ன வயசுல ஏதோ கேஜிஎஃப் வச்சு ஏதோ படம் பண்ணணுன்ற பேர்ல சல்லாரெல்லாம் கூட இந்த படத்துக்கு கம்பேர் பண்ண நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லலாம். இந்த படம் ஆளை விடுறா சாமின்ற மாதிரி தான் ஆயிப்போச்சு. என் மாப்பா என்னை படத்துக்கு கூட்டும் போறேன், படமா தேய் சும்மா வச்சு வீட்டுல பார்த்து இருந்திருப்பான்டா, எதுக்குலாம் இந்த படத்தை என்ன கூட்டு வந்தேன்றான். என்ன நல்ல வேலை பைக்கை பக்கத்துல கடையில போட்டு வந்தேன், அதுக்கு ஒரு 20 ரூபா நஷ்டமாயிருக்கும். இல்லைன்னா தியேட்டர்ல பார்க்கிங்ல போட்டு
நேத்தா கொடுங்கடா. என்னையே நான் அடிச்சுக்கணும். இந்த என்ன பண்றது, படம் நல்லா இருக்கும். சரி கேஜிஎஃப் எல்லாம் தவற விட்டோமே தேட்டர்ல பாக்குறதுக்கு, சரி இந்த படத்தை போய் தேட்டர்ல பாத்துலாம் அப்படின்னு போய் பார்த்தா என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிஜமா தேட்டர் ஃபுல்லா இந்த படம் உண்மை எதுக்கு ஹீரோ அப்செட் பண்ணாருன்னு வச்சுங்களேன். யாச 2 ஹீரோயின் மாத்துக்கட்டுல செய்யறாரு. ஆமா மாத்துக்கட்டுல செய்யறாரு. 3 ஹீரோயின் 3 ஹீரோயினை மாத்துக்கட்டுல செய்யறாரு. சாரிங்க, 2வது பாட்டுல 100 ஹீரோயின் வரும். 3 ஹீரோயினை மாத்துக்கட்டுல செய்வாரு. அவ்வளவுதான். 2வது பாட்டுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டை நான் இப்ப ஒடிச்சிடுறேன். 2வது இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு பையனை வந்து அவங்க பையனை வந்து சாவடிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது ஏன் பெத்த பையனே ஒருத்தன் சாவடிக்கிறானா பாருங்க, அவன் எந்த அளவுக்கு டாக்ஸிக்ன்ட்டு. அவன் கதையை தானே பார்க்க போறேன்ட்டு பிளாஷ்பேக் உள்ள இட்டு போவாங்க. தயவு செய்து போயிடாதீங்க. போயிட்டு தான் நான் இங்க வந்து நிக்கிறேன், வீடியோ பேசுறேன். போயிட்டு அதான் சொல்லுவான். சரி ஹீரோக்கு பேக்ரவுண்ட் யாரு, அவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றாங்க, அதெல்லாம் கிடையாது. கோவால அதாவது இந்த இண்டிபெண்ட் ஆகுது இல்லையா, அதாவது சுதந்திரம் அடையுது இல்லையா. ஆனா போர்ச்சுகீஸ்ல வந்து கோவா வந்து சுதந்திரம் அடையல, அதனால போர்ச்சுகீஸே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதுல வந்து அவர் என்ன பண்றாரு, அப்படியே டானா இருக்கிறாரு. திடீர்னு என்ன பண்றாரு, அந்த இவர் டான் மாதிரி ஆபத்துக்கு வெயிட் பண்றாராம். அப்புறம் அந்த ஆல்ரெடி அந்த டானோட பொண்ணு இவர் கல்யாணம் பண்ண பாக்குறாங்க. அப்ப சர்க்கஸ்காரி வருதான். அந்த சர்க்கஸ்காரி கூட இவரு லவ் ஆயிடுச்சு. அப்படியே அவரு கூட்டம் போய் செஞ்சு விட்டுறாரு. அவங்களுக்குள்ள கசமசா ஆகுது. அவங்க பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அதுக்காக இவரு டானோட பொண்ணு இவரு கசமசா பண்ணி லவ் பண்ணிருப்பாரு. அந்த கேப்ல உடனே அங்க தாயிடுவாரு. பாத்தீங்களா, ஆல்ரெடி 2 பொண்ணு, ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் கூட பண்ணிருப்பாரு. இன்னொரு சர்க்கஸ்காரி பார்த்தோன்னா சர்க்கஸ்காரி கூட சுத்துவாரு. அதை மாசமாயிடுவாரு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்றன்ற பேர்ல இந்த பொண்ணு அடிச்சு நயன்தாரா போட்டு தள்ளுவாங்க. அதனால அந்த பொண்ணை போட்டு தள்ளுவாரு. நானா போயினே இருக்கும். சரி 2வது பாட்டு போவோம். அப்ப 2வது பாட்டுல வயசாயிடும். அப்போ இன்னொரு ஹீரோயின் தேடி இவரு வருவாங்க. இவருக்கு 2வது ஒரு புள்ள பிறக்கும். ஃபர்ஸ்ட் பிறந்த புள்ளதான் தண்ணியில போட்டு சாவடிச்சுடுவாரு. அந்த புள்ள திருப்பி வரா மாதிரி காட்டுவாங்க. பைத்தியம் பிடிக்கும் படம் ஃபுல்லா. லாஸ்ட்ல அந்த படத்துல யாசுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கான். ஆனா அந்த படம் பார்த்துட்டு வந்தா நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். உண்மையாவே நிஜமா சொல்றேன். டாக்ஸிக் தயவு செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தியேட்டர்ல பார்க்கணும். நான் கேஜிஎஃப் ஹீரோ தியேட்டர்ல தான்ப்பா நான் பார்ப்பேன். நிறைய கசமுசா கீரா அத்வானி சீன்லாம் நான் தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. ஆனா நயன்தாராவுக்கு சீன்லாம் இங்க கிடையாது. நயன்தாராவுக்கு ஏதாவது சீன் இருக்கும் அப்படின்னு நினைச்சு போகாதீங்க. அந்த சீன்லாம் கிடையாது. கீரா அத்வானிக்கு அப்புறம் 2 ஹீரோயின் மட்டும் அங்கங்க சில சீனை தெளிச்சு வச்சிருப்பாங்க. கீரா அத்வானி தான் ஃபுல்லா கவர்ச்சியா காட்டியிருப்பாங்க. ஏன்னா கீரா அத்வானிக்கு தான் சேலரி அதிகமா கொடுத்துருக்காங்க. அதனால கீரா அத்வானிக்கும் நயன்தாராவுக்கு சேலரி அதிகமா கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் சீனை போட்டிருப்பாங்க. நயன்தாராவுக்கு கிடையாது. கீரா அத்வானிக்கு தான் அதிகமான சீன் இருக்கும். சரிங்களா, அவ்வளவுதான். படம் லாஸ்ட்ல ஒண்ணுமே புரியாது. ஹீரோவும் செத்து போடுவாரு. அவ்வளவுதான். லாஸ்ட்ல ஹீரோவும் செத்து போயிடுவாரு. இந்த படத்தை பார்த்துட்டு நானும் பயன்ட்டேன். உண்மை 2வது பாட்டு தான் அந்த வச்சிட போறீங்கடா எங்க காதுல வாயில அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நல்ல வேலை அதுக்கு வேலை கொடுக்கல. அந்த டைரக்டர் முஸ்டாங்க. இந்த ஹீரோவை சாவடிச்சு முஸ்டாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்தை தோண்டி புதைச்சிட்டாங்க. பனிமலை சரியும், ஹீரோ முடிஞ்சிடும், இந்த கதையும் முடிஞ்சிடும். உட்காந்துலாம் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணாங்க ஏதாவது சீன் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வராது. தயவுசெய்து தியேட்டர்ல போய் பாக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போயிட்டு யாசுக்காக பாருங்க. கீரா அத்வானியோட கில்மா சீனை பாக்கிறதுனா போய் பாருங்க. மற்றபடி தியேட்டருக்கு போய் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓடிடி ரிலீஸ் ஆகும் பார்த்து ஷாவுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். தப்பா பேசுனதே என்ன மன்னிச்சிருங்க. நான் காசை கொடுத்து ஆதங்கத்துல பேசுறேன். படம் சரிங்களா. நன்றி, வணக்கம்.